அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களை யாரு கண்ணியப்படுத்துவார்களோ அது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருந்து ஏற்படக்கூடிய உண்மையான இறையச்சம் என்பதை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் படித்து தந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள் என்று எதற்கு சொல்லப்படுகின்றது? குர்ஆனினுடைய நஸ்ஸின் மூலமாக அல்லாஹ் சில அடையாள சின்னங்களை சொல்லி காட்டுகின்றான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய இரு மலை குன்றுகள் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி காபத்துல்லா ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாமி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால்பாதம் பட்ட அந்த கல், அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆயாத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி, அதுவும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு படித்து தந்து கொண்டிருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று அந்த காபத்துல்லா ஆலயத்தை கட்டுவதற்கு உபயோகித்த கல் அவர்களுடைய கால்பாதம் பட்டதினால் அந்த கல்லுக்கு அந்த அளவுக்கு மௌசும் மரியாதையும் ஏற்பட்டது. அந்த கல்லுக்கு எங்கிருந்து அந்த மரியாதை கிடைத்தது? அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் மகாமி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறி நின்ற தலத்தை அல்லாஹ் சொல்லி சுட்டி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதம் பதியப்பட்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் அந்த கல்லுக்கு அந்த அளவு மகத்துவத்தை கொடுத்து ஆயாத்துல்லா, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் அந்த மகாமி இப்ராஹிமை அந்த கல்லை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு நபியினுடைய அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பற்றி ஒரு மனிதனுடைய கால்பாதம் பட்ட பொருட்களுக்கும் கூட கண்ணியம் இருக்கின்றது, மரியாதை இருக்கின்றது, அதற்கு மேன்மை இருக்கின்றது என்பதை தான் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றான். எனவே அந்த இறைநேச செல்வர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் நபிமார்கள், சாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடிய அவுலியாக்கள், இவர்கள் எல்லாம் ஷஆயிருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் எங்களுக்கு ஹதீஸ்களின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணித்த இறைநேச செல்வர்கள் அவர்களும் ஷஆயிருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக எமக்கு படித்து தந்து கொண்டிருக்கின்றான். அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஷஆயிருல்லாஹ் என்று எதை சுட்டி காட்டுகின்றார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி நேர்ந்து விடப்பட்ட ஆடு மாடு ஒட்டகைகள் இருக்கின்றதே, அது அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி நேர்ச்சை வைக்கப்பட்டு நேர்ந்து விடப்பட்ட ஆடு மாடு ஒட்டகைகளே அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களாக இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணித்த, அல்லாஹ்வுக்காக வேண்டியே தங்களுடைய அத்துணை இன்பங்களையும் துறந்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய எல்லா துன்பங்களையும் அனைத்தையும் பொறுமையோடு மேற்கொண்ட அந்த இறைநேச செல்வர்கள் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களாக இருக்க முடியாதா? அவர்கள் நிச்சயம் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், ஷஆயிருல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஷஆயிருல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களாகிய அவர்களை கண்ணியப்படுத்துவது இஸ்லாம் கூடக்கூடிய, குர்ஆன் கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அதை கண்ணியப்படுத்துவது ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமையாக ஆகிவிடுகின்றது. சிலர் சொல்லுவார்கள், நான் தொழுவேன், நோன்பு நோட்பேன், ஹஜ்ஜி செய்வேன், உம்ரா செய்வேன், இன்ன பிற அமல்களை எல்லாம் செய்வேன், ஆனா இந்த அவுலியா கிளியாக்களை கண்ணியப்படுத்து அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லுவார்கள். அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான்? அவர்களை நாம் ஏன் மேன்மைப்படுத்துகின்றோம்? அல்லாஹ்வும் ரசூலும் கண்ணியப்படுத்துமாறு சொன்னார்கள், அவர்களை மேன்மைப்படுத்துமாறு சொன்னார்கள். அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள் என்பதை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். அடையாள சின்னங்களாக ஆகிவிட்டால் அவர்களை கண்ணியப்படுத்தியே ஆக வேண்டும் என்பதையும் குர்ஆன் கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்ன ஒன்றை கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய அமல்கள் கூட அர்த்தமற்றதாக ஆகிவிடும் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள், உமானங்களை சொல்லி காட்டிக் கொண்டே போகலாம். உதாரணத்துக்கு ஒன்றிரண்டை மாத்திரம் சொல்லி காட்டுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பிரதிநிதியாக மனிதனை இவ்வையகத்திலே படைத்து முதல் மனிதர், முதல் நபி சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களுக்கு ரூஹை ஊதி
எல்லா மலக்குகளுக்கும் என்ன சொன்னான்? எல்லோரும் அவருக்கு சுஜூது செய்யுங்கள், அவரை கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அந்த விஷயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துமாறு எல்லா மலக்குகளுக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன். எல்லா மலக்குகளும் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு அடிபணிந்து சஜதா செய்கின்றார்கள். அந்த இடத்திலே சஜதா என்று சொன்னால் தாலீம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துமாறு சொன்னான், கண்ணியப்படுத்தினார்கள். கண்ணியப்படுத்த சொல்லக்கூடியவன் யார்? படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சொல்லுகின்றான் கண்ணியப்படுத்துங்கள் என்று. எனவே எல்லா மலக்குகளும் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள், சிரம் தாழ்த்துகின்றார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இப்லீஸ் லானத்துல்லாஹி அலைஹி, அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னால் கண்ணியப்படுத்த முடியாது என்று சொன்னான். இப்லீஸ் எப்பேற்பட்டவன்? 20,000 வருடங்களுக்கு மேலாக எல்லா மலக்குகளுக்கும் பாடம் கற்பித்துக் கொடுத்த உஸ்தாது, அவ்வளவு பெரிய அறிவு ஞானி. அந்த இப்லீஸ் சொல்லுகின்றான், என்னால் ஆதமுக்கு சுஜூது செய்ய முடியாது, ஆதமை என்னால் கண்ணியப்படுத்த முடியாது என்று சொல்லுகின்றான். அந்த இப்லீஸ் சொல்லுகின்றான், ஆதமை நீ மண்ணினால் படைத்திருக்கின்றாய், என்னை நெருப்பினால் படைத்திருக்கின்றாய். மண் மேலே இருந்து போட்டால் அது கீழே விழுந்து விடும், நெருப்பு என்பது கீழே பற்ற வைத்தால் அது மேலெலும்பி வந்து வரும். எனவே அந்த மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதனை விட நெருப்பால் படைக்கப்பட்ட, கீழே அதை தீ மூட்டி விட்டால் மேலே எழுந்து வரக்கூடிய அந்த தீயினால் படைக்கப்பட்ட நான் அந்த ஆதமை விட சிறந்தவன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அவன் தத்துவம் பேசுகின்றான். அல்லாஹ் என்ன செய்திருக்க வேண்டும்? அவனுடைய கருத்து, ஒட்டுமொத்த கருத்து எதுவாக இருந்தது? இறைவா, உன்னை ரப்பாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன், உன்னை என்னுடைய அல்லாஹுவாக ஏற்றுக்கொள்கின்றேன், உனக்கு சுஜூது செய்ய வேண்டுமா, நான் சுஜூது செய்கின்றேன், உன்னை கண்ணியப்படுத்த வேண்டுமா, கண்ணியப்படுத்துகின்றேன். ஆனால் மனிதனை என்னால் கண்ணியப்படுத்த முடியாது, மனிதனுக்கு என்ன என்னால் கண்ணியம் கொடுக்க முடியாது என்று சொன்னான். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்திருக்க வேண்டும்? நீதான் உண்மையான தௌஹீதுவாதி, நீதான் உண்மையான ஏகத்துவவாதி, தௌஹீத் என்பதை உண்மையாக புரிந்து கொண்டவன் நீதான் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு பொன்னாடை போர்த்தி அவனுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி அல்லாஹ்வை மேன்மைப்படுத்தினானா? இல்லையே. என்றைக்கு அவன் மனிதனை கண்ணியப்படுத்த முடியாது என்று சொன்னானோ அன்றைக்கு அவன் மல்ஊனாக, ரஜீமாக அல்லாஹ்வினால் வானலோகத்திலே இருந்து பூமிக்கு தூக்கி வீசப்படுகின்றான். என்ன காரணத்துக்காக வேண்டி வீசப்பட்டான்? அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்ய முடியாது என்று சொன்னானா? அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த முடியாது என்று சொன்னானா? அல்லாஹ்வை மேன்மைப்படுத்த முடியாது என்று சொன்னானா? அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்த சொன்னானோ அவர்களை கண்ணியப்படுத்தாத ஒரே காரணத்துக்காக வேண்டி இவ்வளவு காலமாக மலக்குகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்த இப்லீஸ், இப்லீஸ் இபாதத்திலே, வணக்கத்திலே எந்த அளவுக்கு மேன்மையானவன் என்று சொன்னான், அவன் சுஜூது செய்யாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு வணக்கத்திலும் மேன்மையான அந்த இப்லீஸ், அவன் அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்த சொன்னானோ அவரை கண்ணியப்படுத்தாத ஒரே காரணத்துக்காக வேண்டி இவ்வளவு காலமாக அவன் செய்த சஜதாக்கள் அர்த்தமற்றதாக ஆகிவிட்டது. இவ்வளவு காலமாக அவன் படித்த அறிவு ஞானங்கள் அர்த்தமற்றதாக ஆகிவிட்டது. என்ன காரணம்? யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்னானோ அவனை கண்ணியப்படுத்தாத ஒரே காரணத்துக்காக வேண்டிதான் இப்லீஸ் மல்ஊனாக, ரஜீமாக ஆக்கப்பட்டான் என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு அழகாக படித்து தந்து கொண்டிருக்கின்றது. நாம் எல்லோரும் அதை தெரிந்து வைத்திருக்கின்றோம். இதே மாதிரி எத்தனையோ உபமானங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதன் உலகத்தில் பிறப்பதற்கு காரண கர்த்தாக்களாக தாய், தந்தையர் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களை காரணமாக்கி வைத்திருக்கின்றான். அந்த தாய் தந்தையர்களுக்கு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹுவை வணங்க வேண்டும். அல்லாஹுவை வணங்கிவிட்டால் மாத்திரம் போதாது, அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி உள்ளவனாக, உபகாரம் செய்யக்கூடியவனாக நீ இருக்க வேண்டும். அவர்களுடைய மனதை நீ புண்படுத்தி விடக்கூடாது. அந்த தாயையும் தந்தையையும் நீ மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றான். பாவங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாவங்களில் பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோவிக்கக்கூடிய பாவமும் ஒரு பாவம் என்பதை ஹதீஸின் மூலமாக படித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக ஒரு விடயத்தை